இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம் மாதாஜி. 10வது அத்தியாயத்துல ம், இல்ல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதாபாவ சமன்விதாக, எல்லாத்துக்கும் மூலம் நான் தான், ஆன்மீக உலகமும் சரி ஜட உலகமும் சரி எல்லாமே என்கிட்ட இருந்து தான் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்றார். சதுஸ்லோகி பகவத்கீதா 4 முக்கியமான ஸ்லோகங்களை பத்தி பகவான் சொல்றார். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் பகவான கிருஷ்ணரை வந்து முழு முதற் கடவுள் அப்படின்றத ஏத்துக்கிறான். பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி பகவான அஹ் அவரே வந்து அஹ் பரம்பொருள் அப்படின்றத ஏத்துக்கிறார் அர்ஜுனன். அதுக்கடுத்து கிருஷ்ணருடைய விபூதிகளை பத்தி மேலும் விளக்கும்படி அர்ஜுனன் கேட்கிறார். அப்போ பகவான் வந்து எல்லாத்தையும் என்னால விளக்க முடியாது, ஏன்னா பகவானுடைய விபூதி அப்படின்றது கணக்கிலேயேவும் எடுக்க முடியாதது, எண்ணில் அடங்காதது பகவானுடைய விபூதிகள். பகவானுடைய ஆரம்பத்தையோ இறுதியையோ இல்ல நடுப்பகுதியையோ அஹ், கிண்ணர்களாலும் தேவர்களாலும் யாராலையுமேவும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தர்களால முடியும், பக்தர்களால மட்டும்தான் முடியும். ரிஷிகளும் சரி குமாரர்களும் சரி மனுக்களும் சரி யாராலையும் பகவானை முழுமையா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு பகவான் சொல்றார். நம்ம இந்திரனுடைய கதையை பார்த்தோம், அதே மாதிரி பிரம்மதேவரை பத்தியும் பார்த்தோம். அவர்களெல்லாம் பெரும் பெரிய தேவர்கள், ஆனாலும் பகவான் கிருஷ்ணரை பத்தி அவங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. உண்மையான பக்தி சேவை செய்யக்கூடிய பக்தர்களால மட்டும்தான் இதயபூர்வமா யாரு பகவானுடைய சக்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு பக்தி தொண்டுல ஈடுபடுறாங்களோ அவர்களாலதான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்போ நம்ம 11வது அத்தியாயத்துல மேலும் பகவான் அவருடைய விபூதிகளை இன்னும் விளக்கமா அர்ஜுனனுக்கு சொல்ல போறார். ஏவம் ஏதத் யதா தத்வம் एवं एतत् यदा तत्त्वम् ஆத்மானம் பரமேஸ்வர आत्मानं परमेश्वर திருஷ்டும் இச்சாமி தே ரூபம் द्रष्टुम् इच्छामि ते रूपम् ஐஸ்வரம் புருஷோத்தம. ऐश्वरं पुरुषोत्तम டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? உத்தம புருஷரே, உன்னத உருவே, நான் தங்களை தங்களுடைய உண்மை நிலையில் என் முன் காண்கின்றேன் என்ற போதிலும் தங்களை பற்றி தாங்களே விளக்கியபடி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள் தாங்கள் எவ்வாறு உட்புகுந்து உள்ளீர் என்பதை காண நான் விரும்புகிறேன். உமது அந்த ஐஸ்வர்ய ரூபத்தினை காண நான் ஆவலுடன் உள்ளேன். தேங்க்யூ மாதாஜி. பகவான் சொல்றார் எல்லா அணுவுக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவா இருக்கார். நம்ம முன்னாடியேவும் பார்த்தோம், கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு 3 விஷ்ணுக்களா பகவான் புருஷ அவதாரமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கார். அதுல வந்து ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவான் ஆஹ் இது பரமாத்மாவா இருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அர்ஜுனன் வந்து சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க, ஆனா அதை நேர்ல நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி நீங்க எல்லா அணுவுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கீங்க, எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும், அதை காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. எதுக்காக கேக்குற? அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகமா? அவர் ஒத்துக்கிட்டார் இல்லையா, நீயே பரம்பொருள், நீயே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அப்புறம் எதுக்காக வந்து இன்னும் காண்பீங்க, நீங்க டைரக்டா வந்து காண்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குற? ஏன்னா வரக்கூடிய எதிர்கால மக்களுக்கு இல்ல நார்த்திகவாதிகளுக்கு, இறைவனை முழுமையா நம்பாதவர்களுக்கு கிருஷ்ணர் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கார், அவருடைய சக்தி வந்து உன்னதமானது உண்மையானது அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. மற்றவர்கள் வந்து ஒருவேளை நம்பாம போகலாம் இல்லையா, இல்ல சும்மா நான் கூட தான் கீதை பேசுவேன், என்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு இவ்வளவு பவர் இருக்கு நான் கூட தான் சொல்லுவேன்னு சொல்லி மக்கள் சொல்லலாம் இல்லையா, அதுக்காக
அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அர்ஜுனன் வந்து கேக்குறார், உங்களுடைய இந்த சக்திகளை எனக்கு காண்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். ஆனா அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் கிடையாது. பகவானுக்கு வந்து இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் ஒரு ஒரு ஸ்லோகாலையும் கிருஷ்ணரை வேறு வேறு விதமா அழைப்பார். சில இடத்துல அச்சுதான் அழைப்பார், சில இடத்துல மாதவா அழைப்பார், மதுசூதனா அழைப்பார். அப்போ நிறைய பெயர்கள் கொண்டு அழைப்பார். பகவானுக்கு பாத்தீங்கன்னா எண்ணற்ற பெயர்கள் இருக்குது. பகவானுடைய பெயர்களும் எண்ணிலடங்காதது. பகவானுடைய லீலைகள், ரூபங்கள், அவதாரம் அப்படின்றது எண்ணிலடங்காதது. இப்போ அவருடைய பெயர்களை வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல மட்டும் அர்ஜுனன் வந்து 7 பெயர்கள் சொல்லி அழைப்பார். அது மாதிரி செகண்ட் சாப்டர்ல ஒரு பேரு, நான்காவது சாப்டர்ல ஒரு 2 பேரு, அந்த மாதிரி 11வது சாப்டர்ல 36 பேரு சொல்லி அழைப்பார். இப்போ நிறைய நாமங்கள் பகவானுக்கு உண்டு. அந்த நாமங்களை இரண்டா பிரிக்கிறாங்க. முதன்மையான நாமங்கள், இரண்டாம் பட்சமான நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிரைமரி நேம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவானோட ஆன்மீக லோகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நாமங்கள் எல்லாம் முதன்மையான நாமங்கள். இரண்டாவது நாமங்கள் அப்படின்றது இந்த ஜட உலகத்தோட தொடர்பு இருக்கக்கூடியது இரண்டாவது நாமங்கள். இப்போ ஆஹ் ஜெகன்னிவாசா, பரமாத்மா, விதாதா, பரமேஸ்வரா அப்படின்ற நாமங்கள்லாம் பாத்தீங்கன்னா பகவானுடைய இரண்டாவது நாமங்கள். அதாவது இந்த உலகத்துடைய ஜட உலகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய நாமங்கள். ஜெகன்னிவாசா அப்படின்னா என்னது? இந்த ஜகத்துக்குள்ள நிவாஸ் அப்படின்றது தங்கி இருக்கக்கூடியது. இந்த ஜெகமேவும் ஒட்டுமொத்த ஜெகமும் பகவானுடைய உடலுக்குள்ள தங்கி இருக்கிறதால பகவான் ஜெகன் நிவாசன் அப்படின்னு அழைக்கப்படுறார். பரமாத்மா, பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிறதால அவர் அழைக்கப்படுறார். விதாதா, அது மாதிரி பரமேஸ்வரா, எல்லாத்துக்கும் வந்து ஈஸ்வரன், பரம ஈஸ்வரன் அவர். அதனால பரமேஸ்வரா. அப்போ இந்த ஜட உலகத்தோடு அவருடைய சக்தி தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த அதனால அவர் வந்து பரமேஸ்வரா. இரண்டாவது நாமங்கள், இந்த நாமங்கள்லாம் இரண்டாவது நாமங்கள் அழைக்கப்படுது. அதே மாதிரி கிருஷ்ணா, யசோதானந்தனா, கோவிந்தா, சியாமசுந்தரா அப்படின்ற நாமங்கள்லாவும் பகவானோட டைரக்டா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட, பகவானோட பக்தர்களோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கிறதால இதெல்லாம் முதன்மை நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. போய் இதுக்கு அடுத்து அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட கேட்கிறார், தயவு செஞ்சு எனக்கு உங்களுடைய ஆஹ் இந்த விஸ்வரூப தர்சனத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேட்கிறார். இகைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் इहैकस्तं जगत्कृष्णं பஷ்யாத்ய சச்சராச்சரம் पश्यात्य सचराचरं மம தேஹே குடாகேஷ मम देहे गुडाकेश யச்சான்யத்ருஷ்டும் இச்சசி यच्छान्यद्द्रष्टुम् इच्छसि நது மாம் சக்யசே திருஷ்டும் न तु मां शक्यसे द्रष्टुम् அனேனைவ ஸ்வசக்ஷுஷா अनेनैव स्वचक्षुषा திவ்யம் ததாமி தேசக்ஷு दिव्यं ददामि चक्षु பஷ்ய மே யோகம் ஐஸ்வரம். पश्य मे योगमैश्वरम्. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? வேற யாராவது டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அவை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை, அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே நான் உனக்கு திவ்யமான கண்களை தருகிறேன். எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தர்சனத்தை காண்பிக்கிறதுக்கு ஒத்துக்கிறார். ஆனா பகவான் சொல்றார், இந்த சாதாரண கண்களால உன்னால காண முடியாது அர்ஜுனா, உனக்கு திவ்யமான கண்களை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்? இந்த அர்ஜுனன் வந்து தூய பக்தன் இல்லையா?
சிறந்த வீராளி. அவரால ஏன் வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை காண முடியாது? அவருக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்? ஏன்னா இந்த சாதாரண மக்களுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. விப்ரலிப்சா, கரணபாதவ, பிரமாத, பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 குறைபாடுகள் இருக்கு. ஏமாற்றக்கூடிய தன்மை, குறைபாடுடைய புலன்கள், மாயைக்கு ஆட்படும் தன்மை, ஆஹ் பொய் சொல்லக்கூடிய தன்மை அப்படின்னு 4 குறைபாடுகள் வந்து மக்களுக்கு இருக்கிறதால இந்த குறைபாடின் காரணமாக பகவானை நம்மளால காண முடியாது. நம்ம வந்து எவ்வளவோ பெருமைப்பட்டுக்கிட்டாலும் நம்ம கண்களை பத்தி நம்மளால இருட்டுல எதையும் பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி பகவானுடைய ஐஸ்வர்யங்களை, பகவானுடைய சக்திகளை, பகவான் எங்கும் நிரம்பி இருந்தாலும் நம்மளால சாதாரண கண்களால இறைவனை காண முடியாது. இப்போ பகவான் சொல்றார், தேவர்கள் பகவானை வந்து காணக்கூடிய சக்தி உடையவர்கள். அந்த தேவ சக்ஷுவை உனக்கு நான் வழங்குறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த இடத்துல இருந்துகிட்டேவும் நீ இந்த ஒட்டுமொத்த உலகமுமே எப்படி இயங்குது அப்படின்றத நீ கண்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றார். இதுல வந்து பகவான் வந்து முன்னாடியே சொல்ற, விளக்குற, எதை எதை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு. 1000 தலைகள் கொண்ட என்னுடைய ரூபத்தை பாரு. ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் எல்லாரும் எனக்குள்ளதான் இருக்காங்க. அத பாரு அர்ஜுனா. அதே மாதிரி நீ இதுவரைக்கும் எதை பார்த்தது இல்லையோ, இதற்கு பிறகும் நீ எதை பார்க்க போறது இல்லையோ, எல்லாத்தையுமே எனக்குள்ள நீ பாரு. இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலம், எதிர்காலம், என்ன என்ன வேணுமோ, உனக்கு எது தேவையோ எல்லாத்தையும் எனக்குள்ள நீ பாரு அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பசியமே பார்த்த ரூபாணி அப்படின்னு பகவான் அவர் விளக்குற அந்த விஸ்வரூப தரிசனத்தை பத்தி பகவான் அர்ஜுனனுக்கு விளக்குற. நம்ம இப்போ 3D மூவிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு ஸ்பெக்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்பெக்ஸை போட்டோம்னா நம்மளால அந்த 3D மூவிய ரியலிஸ்டிக்கா அப்படியே கிளியரா எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதே மாதிரியான ஒரு கண்களை, தேவ சக்ஷுவ பகவான் அர்ஜுனனுக்கு இப்போ கொடுக்க போற. உம் அநேகபத்ர நயனம் அநேகவக்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யயா யதாயுதம் திவ்யானே கோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் கந்தானூலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் சர்வாஸ்வச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அனந்தம் விஸ்வதோமுகம். டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கி இருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக, பிரகாசமாக, எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அர்ஜுனனுக்கு பகவான் இந்த திவ்ய கண்களை கொடுத்த உடனேவும் பகவானுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் காண்கிறார். இந்த விஸ்வரூப தரிசனம் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் வந்து பரவி இருக்குது. அவனால வந்து வேற எதையுமே பார்க்க முடியல. பகவானுடைய ரூபம், விஸ்வரூபம் எல்லா இடங்கள்லயும் ஒட்டுமொத்தமா பரவி இருக்கு. அண்டங்கள் மேலெல்லாம் பரவி இருக்குது, கீழே பரவி இருக்குது, சைடு எல்லாமே வந்து பகவானுடைய ரூபங்களாதான் பரவி இருக்குது. எண்ணற்ற ரூபங்களை, எண்ணற்ற தலைகளை, எண்ணற்ற கைகளை வந்து அர்ஜுனன், எண்ணற்ற வண்ணங்களை வந்து அர்ஜுனன் வந்து காண்கிறார். இந்த ஒரே ஒரு இடத்துல, குருக்ஷேத்திர இடத்துல இருந்துகிட்டு 14 லோகங்கள்ல அந்த காரணோதக சாய், கர்ப்போதக சாய் விஷ்ணு சயனம் கொண்டு இருக்காரு இல்லையா, அந்த கடல்ல, பார்க்கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த தொப்புள், அவர் நாபி கமலத்திலிருந்து வெளிவந்த அந்த தாமரை தண்டிலிருந்து
எல்லாத்தையுமே அர்ஜுனனால பார்க்க முடியுது. ஒரே ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒட்டுமொத்த அண்டங்கள்லயும் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த தேவர்களையும் அர்ஜுனனால ஒரே இடத்துல இருந்து பார்க்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூடவும் என்ன டெக்னாலஜி இது பண்ணாலும் கூடவும் அண்டங்கள்ல வேற வேற இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத அட் அ டைம்ல பார்க்க முடியாது. ஆனா அர்ஜுனனுக்கு அப்பேற்பட்ட தர்சனத்தை பகவான் காண்பிச்சார். அற்புதமான தர்சனத்தை காண்பிச்சார். பஸ்யாமி தேவாம் தவ தேவ தேகே. எல்லா தேவர்களும் இருந்தாங்க. பிரம்ம தேவர் இருந்தார், சிவபெருமான், எல்லா ரிஷிகளும், அனைத்து ஜீவராசிகளுமேவும் பகவானுக்குள்ள அடங்குனாங்க. அதே மாதிரி பகவானுக்கு நிறைய ஆயிரம் 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 கைகள் இருந்தது, ஆயிரம் ஆயிரம் வயிறு இருந்தது, ஆயிரக்கணக்கான இது வாய் இருந்தது, கண்கள் இருந்தது. இப்படி நிறைய பகவானுடைய இந்த ரூபத்தை, அற்புதமான ரூபத்தை பகவான் பார்க்கிறார். எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறார். அது எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எந்த நடுப்பகுதி எதுவுமே அவருக்கு தெரியல. ஒட்டுமொத்த இடமுமேவும் பகவானுடைய விஸ்வரூபத்தால சூழப்பட்டு இருக்குது. தத்ரைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் तत्रैहस्तं जगत्कृत्स्नं பிரவிபக்தம் அநேகதா प्रविभक्तम् अनेकधा அபஷ்யத்தேவ தேவஸ்ய अपश्यद्देवदेवस्य ஹரீரே பாண்டவஸ்ததா. शरीरे पाण्डवस्तथा. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? வேற யாராவது ரீட் பண்றீங்களா மாதாஜி? அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களையெல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. அர்ஜுனன் எல்லாத்தையுமே அண்டங்கள்ல நடக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அனைத்து விஷயங்களையுமேவும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு காண்கிறார். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவ பஷ்யாமி தேவாஸ்தவ தேவ தேஹே சர்வாம்ஸ்ததா பூத தேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணம் விசேஷங்கா பிரம்மாணம் ஈஷம் கமலாசனம் ஸ்தம் ஈஷம் கமலாசனம் ஸ்தம் ருஷீம்ஸ்ச சர்வான் உரகாம்ஸ் சதீவ்யான் ऋषीं सर्वान् उरकां ததிவ்யான். டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்றீங்களா மாதாஜி? யாராவது ரீட் பண்றீங்களா மாதாஜி? அர்ஜுனன் கூறினான், எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கிறேன். தாமரை மலரில் அமர்ந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கிறேன். ஓ, பிரம்மதேவரும் பகவானுக்குள்ள அடங்குறார், சிவபெருமானும் பகவானுக்குள்ள இருக்கார், எல்லா ரிஷிகளும் திவ்யமான நாகங்களும் பகவானுக்குள்ள இருக்கிறத அர்ஜுனன் காண்கிறார். ரூபம் மகத்தே பகுவக்த்ர நேத்ரம் ரூபம் மகத்தே பகுவக்த்ர நேத்ரம் மகாபாஹோ பகுரூதபாதம் மகாபாஹோ பகுபாருபாதம் பகூதரம் பகுதம்ஷ்ராக்கராலம் பகூதரம் பகூதம்ஷ்ராகராலம் திருஷ்ட்வா லோகோ பிரவ்யதீதாஸ்ததாஹம். திருஷ்ட்வா லோகா பிரவ்யதீதாஸ்ததாஹம். டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க மாதாஜி. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ஓ,
அர்ஜுனன் வந்து தேவர்களை பகவானுக்குள்ளேயும் காண்கிறார். அதே சமயம் தேவர்கள் வெளியே நின்னு பகவானை வணங்குறதையும் காண்கிறார். இந்த விஸ்வரூப தரிசனத்தை பாத்தீங்கன்னா பகவான் ஏற்கனவேவும் 2 இடங்கள்ல காண்பிச்சிருக்கார். ஒண்ணு, அன்னை யசோதாவுக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார். அவர் வந்து வாயில மண்ணை அள்ளி சாப்பிட்டப்போ அன்னை யசோதை அவருடைய வாயை திறக்க சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பகவான் வாயை திறந்த உடனேவும் நிறைய அண்டங்களை பகவானுடைய வாய்க்குள்ள பார்ப்பார். ஆஹ் அந்த அண்டத்துக்குள்ள பூலோகத்தையும், பூலோகத்துக்குள்ள இந்த உத்தரப்பிரதேசத்தையும், உத்தரப்பிரதேசத்துக்குள்ள இந்த கோலோகத்தையும், கோலோகத்துக்குள்ள கோகுலத்துல கிருஷ்ணரையும், கிருஷ்ணருடைய வாயில யசோதாம்மா பாக்குறதையும், அந்த வாயுக்குள்ள ஒரு அண்டம், அந்த அண்டத்துல ஒரு பூலோகம், பூலோகத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல கோகுலம், அந்த கோகுலத்துல யசோதா கிருஷ்ணருடைய வாயை பாக்குறாங்க. அந்த வாயுக்குள்ள ஒரு அண்டம், அண்டத்துக்குள்ள பூலோகம், பூலோகத்துல உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துல கோகுலம், கோகுலத்துல கிருஷ்ணரை யசோதாம்மா பாக்குறாங்க. இதே மாதிரியும் நிறைய போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை யசோதாமாவுக்கு காண்பிச்சார். அதே மாதிரி துரியோதனன் கிட்ட தூதுவனா கிருஷ்ணர் போகும்போது துரியோதனன் கிருஷ்ணரை வந்து கைது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த சமயம் கிருஷ்ணர் வந்து ஒரு விஸ்வரூப தரிசனத்தை துரியோதனனுக்கு காண்பிச்சார். ஆனா அந்த விஸ்வரூப தரிசனங்கள்லாம் அவ்வளவு டீட்டெயிலா கிடையாது. அர்ஜுனனுக்கு தான் இவ்வளவு டீட்டெயிலா எல்லாத்தையுமே பகவான் இந்த விஸ்வரூப தரிசனத்துல காண்பிக்கிறார். இப்போ தேவர்கள் வந்து இந்த பகவானுக்குள்ளேயும் இருக்காங்க, வெளியே இருந்து பகவானுடைய இந்த ஆச்சரியமான இந்த ரூபத்தை பார்த்து கை கூப்பி வணங்குறாங்க. எல்லாம் குழப்பத்துல வந்து மூழ்கி போய் இருக்காங்க. அமி சத்வம் திருஷ்டியா அமி சத்வம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராः अमी सत्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनि बालसङ्गैः सर्वे सहैवावनि बालसङ्गैः भीष्मो द्रोण सुतपुत्रस्तदासौ भीष्मो द्रोणसुतपुत्रस्तथासौ सहास्मदीयैरभियोधमुख्यैः सहास्मदीयैरभियोधमुख्यैः वक्त्राणि ते त्वरमाण विशन्ति वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकराग्लानि भयानकानि संश्राकरालानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु केचित् विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते शूर्णितैरुत्तमाङ्गैः चन्द्रुष्यन्ते शूर्णितैरुत्तमाङ्गैः. Translation read பண்றீங்களா? தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்களுக்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். இப்ப வந்து அர்ஜுனன் பகவானுடைய கால ரூபத்தை பார்க்கிறார். இந்த கால ரூபம் இன்னும் கொடூரமா பயங்கரமா இருக்குது. இந்த கால ரூபத்துல பகவானுடைய ஒரு கண்கள் சூரியனாகவும் இன்னொரு கண்கள் சந்திரனாகவும் இருக்குது. அவருடைய நிறைய வாயிலிருந்து நெருப்பு பிழம்புகள் வெளிவருது. ஒரு சில வாயில பகவான் வந்து இந்த வீரர்களை எல்லாத்தையும், இந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய வீரர்களை தெய்வம் அவருடைய பற்களால நசுக்கிறார். இப்போ இந்த கொடூரமான ரூபத்தை பார்க்கிறார். இப்ப யாரெல்லாம் வந்து இந்த வாய்க்குள்ள பகவானுடைய வாய்க்குள்ள போறாங்க அப்படின்றத அர்ஜுனன் வந்து பாக்குறார். அதுல வந்து பீஷ்மரை பாக்குறார், துரோணரை பாக்குறார், கர்ணனை பாக்குறார், திருதராஷ்டிரனுடைய அனைத்து புத்திரர்களையும் பாக்குறார். அதே மாதிரி போர் வீரர்கள், படை தளபதிகளை பார்க்கிறார். எல்லாரும் பகவானுடைய வாய்க்குள்ள போறாங்க. அந்த பற்கள் வந்து அப்படி நசுக்குது. அதுல இருந்து ரத்தங்கள் வெளியே வருது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா காலம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி.
நம்ம எவ்வளோ பணத்தை வேணா சம்பாரிச்சிடலாம். பணம் இழந்தோம்னா பணத்தை சம்பாரிச்சிடலாம். ஹெல்த் இழந்தா கூட ஓரளவு நம்ம ட்ரீட்மெண்ட் அது எடுத்து சமாளிச்சிடலாம். ஆனா காலத்தை வந்து யாராலையும் சம்பாதிக்கவே முடியாது. இன்னைக்கு 5 நிமிஷம் நான் வேஸ்ட் பண்ணேன்னா திரும்ப அந்த 5 நிமிஷத்தை பெற முடியாது. இப்ப பகவான் சொல்ற அந்த காலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனா பக்தர்கள் இறக்குறதுக்கும் கர்மிகள் இறக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பக்தர்களுடைய இறப்பு அப்படின்றது அவங்களுக்கு மகிழ்வை தான் கொடுக்கும். எப்படி அப்படின்னா, இறப்பு அப்படின்றது ஒரு பூனை மாதிரி. இந்த பூனையோடைய வாயில எலி வந்து எலி மாட்டுனது அப்படின்னா அந்த எலிக்கு அது சுடுகாடு மாதிரி. பூனையோடைய வாய் அந்த எலிக்கு சுடுகாடு மாதிரி. ஆனா பூனைக்குட்டிக்கு அந்த பூனையோடைய வாய் சொர்க்கம் மாதிரி. ஏன்னா பூனை வந்து பூனைக்குட்டியை கடிக்காது. அந்த பூனைக்குட்டிய மெதுவா எடுத்துட்டு போய் இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணும். இப்போ அந்த பூனைக்குட்டிக்கு பயம் இல்ல. அம்மாவுடைய பற்களை பார்த்து பூனைக்குட்டிக்கு பயம் இல்ல. ஆனா எலிக்கு வந்து பயம் இருக்கும். அதே மாதிரி பக்தர்கள் இந்த இறப்பை கண்டு அஞ்சுவது கிடையாது. ஏன்னா இறப்புக்கு அப்புறம் அவங்க பகவானுடைய லோகத்துக்கு போவாங்க. இன்னும் நித்தியமான ஒரு உடலை பெறுவாங்க. பகவான் கூட சந்தோஷமா அவருக்கு நேரடியா சேவை புரிஞ்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவாங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் ரெண்டுமே ஆச்சாரியர்களோட தான் கொண்டாடுவோம். அவர் பிறந்ததையும் அவங்க வைகுண்ட பிராப்தி அடைஞ்ச நாளையுமே கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க பக்தர்களுக்கு தெரியும் அவன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிருப்பாங்க, பகவான் லோகத்துல சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு. அதையும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா சாதாரண கர்மிகளுக்கு இறப்பு அப்படின்றது அவங்க வேற ஒரு உடலை 84 லட்சம் வகையான உடல்ல ஏதோ ஒரு உடலை எடுத்து கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓம் காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிரசியஸானது. நமக்கு ஒரு ஒரு பொக்கிஷ மாதிரி இந்த காலம் அப்படின்றது. அந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. அத பகவான் வந்து காலம் நான் தான் அர்ஜுனா அப்படின்றத பகவான் சொல்ற. ஆக்யா ஹி மே ஹோ आज्ञा ही मे को बावान उग्र रूपो आज्ञा हि मे हो भवान् उग्ररूपो नमोस्तु ते देववर प्रसीद नमोऽस्तु ते देववरप्रसीद विज्ञातुम् इच्छामि भवन्तमाद्यम् विज्ञातुम् इच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम् ट्रांसलेशन रीड பண்ணுங்க முத்து. யாராவது ரீட் பண்றீங்களா? தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும். தாங்களே ஆதிபுருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேங்க்யூ மாதாஜி. இந்த பாத்தீங்கன்னா அர்ஜுனன் இந்த கால ரூபத்தை பார்த்து பயப்படுறான். ஏன்னா எல்லாமே இந்த கால ரூபத்துக்குள்ள போய் அடங்குது. எப்படி நதிகள் போய் கடல்ல கலக்குதோ அது மாதிரி எல்லா வீரர்களுமேவும் பகவானுக்குள்ள போய் கலக்குறாங்க. இந்த நம்மளுடைய காலம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 100 வருஷம் வாழ போறோம், இன்னும் நமக்கு 70 வயசு 80 வயசு அப்படின்னு இருக்குது, வாழ்க்கையை அது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பிரம்மதேவருடைய காலத்தை நம்ம கணக்கிடும் போது நம்மளுடைய காலம் வந்து இந்த ஈசல் இருக்கு இல்லையா, ஈசல் மாதிரி தான். ஈசலுக்கு ஆயுள் காலம் ஒரே ஒரு நாள் தான். அது காலையில பிறக்கும், நைட்டு வந்து இந்த லைட்டு இல்லைன்னா நெருப்பு இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அங்க போகும். கடைசியில வந்து அந்த நெருப்புக்குள்ள விழுந்தோ இல்ல இந்த லைட் பல்பை சுத்தி காலையில மறுநாள் காலையில இறந்து போயிருக்கும். நம்ம இத கிராமங்கள்ல இந்த ஈசலை வந்து பார்க்கலாம். நைட்டு வந்து அந்த பல்பை சுத்திக்கிட்டே இருக்கும், காலையில வந்து எல்லாம் இறந்து போய் கிடக்கும். அதே மாதிரிதான் பிரம்மதேவருடைய காலத்தை நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காலம் வந்து ஈசலுடைய காலம் மாதிரிதான். பிரம்மதேவருடைய ஒரே ஒரு நாள் வந்து நம்மளுடைய 1000 சதுரயுகம் ஒரு நாளுக்கு சமம். அப்போ நம்மளுடைய டைம் அப்படின்றது நமக்கு கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எறும்போடைய ஆயுட்காலத்தை எடுத்துக்காங்க. நமக்கு வந்து என்ன தோணுது, ஒரு எறும்பு வந்து ஒரு 10 நாள் 20 நாள் உயிரோட இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா
அந்த எறும்போடைய ஆயுட்காலத்தின்படி அது 100 வருடங்கள் வாழும். ஆனா நமக்கு வந்து அதோடைய டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் பிரம்மதேவர்கள் தேவர்களுடைய காலத்தோட நம்மளுடைய காலத்தை கணக்கிட்டோம் அப்படின்னா வெறும் அந்த ஈசலுடைய காலம் மாதிரி தான் நம்மளோடது. அதனால அர்ஜுனன் வந்து இத பார்த்துட்டு பயப்படுறாரு. என்ன இது, இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ரூபம். என்னுடைய கிருஷ்ணர் ரொம்ப அழகானவர், அற்புதமானவர், எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவர். ஆனா இப்படி கொடூரமான ஒரு முகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரபுபாதர் கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாரு, என்ன பிரபுபாதரே, உங்களுடைய கிருஷ்ணர் எப்பயுமே சிரிச்ச முகமா தான் இருப்பாரா, அவருக்கு கோவமே வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறார். அப்போ பிரபாதர் சொல்றார், அவருடைய கால ரூபத்தை நீ பாரு, அவருடைய கொடூரமான இன்னொரு முகத்தை நீ உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்போ பகவானுக்கு வந்து எல்லா ரூபங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருக்குது. அது கொடூரமான ரூபமா இருந்தாலும் சரி, இல்ல இனிமையான அந்த ஸ்வீட்டான சியாம சுந்தர ரூபமா இருந்தாலும் சரி, பகவான் மிஞ்சுறதுக்கு ரெண்டுலேயுமேவும் ஆளே கிடையாது. மொத்தம் வந்து 12 ரசங்கள் இருக்குது பகவான் மேல அன்பு செலுத்துறதுக்கு. அதுல பகவானை வந்து ஒரு கணவனா நினைச்சு இது பண்றது மாதுரிய ரசம், காதலனாவோ கணவனாவோ நினைக்கிறது மாதுரிய ரசம்னு அழைக்கப்படுது. வாத்சல்ய ரசத்துல கிருஷ்ணரை வந்து குழந்தையா பாவிச்சு கிருஷ்ணரை வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி சாக்கிய ரசத்துல கிருஷ்ணரை நண்பனா நினைச்சு வழிபாடு செய்வாங்க. தாசிய ரசத்துல பகவான் கிருஷ்ணரை ஒரு தலைவனாவும் அவருக்கு சேவகனாவும் வந்து நினைச்சு வழிபாடு செய்வாங்க. அதே மாதிரி சாக்கிய ரசத்துல பாத்தீங்கன்னா பகவானை வந்து உயர்ந்த நிலையில வச்சு தன்னை தாழ்ந்த நிலையில வச்சு ஒரு செர்வெண்ட் மாதிரி சேவை புரிவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து உயர்ந்த 5 ரசங்கள். அதே மாதிரி கீழே 2ஆம் நிலை ரசங்கள்னு 7 ரசங்கள் இருக்கு. அதுல வந்து பகவான பயானக ரசம், அதே மாதிரி அற்புத ரசம், ஹாஸ்ய ரசம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 7 ரசங்கள் இருக்குது. அது 2ஆம் நிலை ரசங்கள்னு அழைக்கப்படுது. அந்த ரசத்தை இப்போ அர்ஜுனன் உணர்றான். அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட வச்சிருக்கிறது சாக்கிய ரசம், நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரசம். ஆனா இந்த கால ரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனுடைய ரசம் மாறுபட்டுடுது. அவர் வந்து பயானக ரசத்துக்கு போயிடுறார். அதை பார்த்துட்டு பயப்படுறாரு. யாரு நீங்க சொல்லுங்க, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரூபத்தை பார்த்தது இல்ல, தயவு செஞ்சு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கைய கூப்பி பகவானை வணங்குறார். இத ஆஹ் திருதராஷ்டருக்கு சஞ்சயன் வந்து சொல்றார், இந்த மாதிரி அர்ஜுனன் கதி கலங்கி பகவான் முன்னாடி அவருடைய குரல் நடுங்க நடுங்க நின்னுக்கிட்டு இருக்கார் அப்படின்றத திருதராஷ்டனுக்கு சஞ்சயன் வந்து எடுத்து சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच कालोऽस्मि लोहक्षयकृत् प्रवृत्तो कालोऽस्मि लोहक्षयकृत् प्रवृत्तो लोकान् समाहर्तुम् इह प्रवृत्तः लोहान् समाहर्तुम् इह प्रवृत्त ऋते भित्त्वां न भविष्यन्ति सर्वे हृदे भित्त्वां न भविष्यन्ति सर्वे ये वस्थिता प्रत्यनिक्षेकेषु योताः. ये वस्थिता प्रत्यनीकेषु योताः ट्रांसलेशन அப்படிங்க மதஜி. புருஷோத்தமராக முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களைத் தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா உயிர்களும் வீரர்களும் அழிக்கப்படுவர். தேங்க்யூ மாதாஜி. இந்த போர்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வீரர்கள் வந்து பங்கேற்றாங்க. ஆனா இறுதியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் பாண்டவர்கள், 5 பாண்டவர்களும், அதே மாதிரி ஆஹ் இந்த திருதராஷ்டிரனுடைய ஒரே ஒரு புத்திரனும், அப்போ அதுக்கடுத்து பகவான் கிருஷ்ணருடைய சேனாதிபதி ஒருத்தரும், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு 10 பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து அந்த போர்ல வந்து இறக்காம இருந்தாங்க. மத்த எல்லாருமேவும் வந்து இந்த போர்க்காலத்துல ஒட்டுமொத்தமா அழிவை வந்து
ஏன்னு பகவான் சொல்றார், காலம் நான் தான், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதர்மிகளை அழிக்கிறதுக்காக தான் பகவான் இந்த இடத்துல வந்து அவதாரம் புரிகிறார். அர்ஜுனனை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி இந்த போர்க்களத்துல எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பகவான் முயற்சி பண்றார். ஏன்னா ஒரு அரசி, திரௌபதி வந்து ஒரு பெரும் அரசி. ஒரு அரசிக்கேவும் வந்து அவமரியாதை நடந்தது. எல்லாருடைய மத்தியிலும் அவங்களுடைய உடைய உருவுறதுக்கு துரியோதனன் முயற்சி பண்ணான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு அரசன் இந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சா சாதாரண மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த அதர்மியோடைய கைகள்ல இருந்து இந்த நாட்டை மீட்டு, நாட்டு மக்களை மீட்டு அத ஒரு சிறந்த தலைவன் கிட்ட கொடுக்கணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைக்கிறார். பகவான் முன்கூட்டியே சொல்லிடுறார், உங்களை தவிர்த்து எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்றத பகவான் முன்கூட்டியேவும் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிடுறார். தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ तस्मात् त्वम् उत्तिष्ठ यशो लभस्व ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் जित्वा शत्रून् पुङ्क्ष्व राज्यं संवृत्तम् மயைவைதே நிஹதா பூர்வம் ஏவ मयैवैते निहता पूर्वमेव நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாசின். निमित्तमात्रं भव सव्यसाचिन्. இது ரீட் பண்ணுங்க அந்த டிரான்ஸ்லேஷன். எனவே எழுந்து போரிடத் தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே சர்வசாட்சியே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. தேங்க்யூ மாதாஜி. பகவான் சொல்றார், ஏற்கனவே நான் எல்லாரையும் கொன்னுட்டேன் அர்ஜுனா. இப்போ நீ வெறும் நிமித்திர மாத்திரம் பவ சவ்ய சாட்சி, வெறும் ஆயுதமா இருந்து அவங்கள வந்து போர் புரி. ஏற்கனவே இறந்து போயிருச்சு பாம்பு வந்து, ஏற்கனவே பகவான் கொன்னுட்டார். அந்த செத்த பாம்பா நீ மறுபடியும் வந்து சாகடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணு அப்படின்றார். பகவான் எல்லாத்தையும் செஞ்சிடறார். ஆனா புகழை மட்டும் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுத்துறார். அதுதான் பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் கருணை. பகவானுடைய கருணை அதுதான். எல்லாருமே வந்து நிமித்திர மாத்திரம் பவ்ய சவ்ய சாட்சின்னு தான். எல்லாருமே பகவானுடைய இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருக்கும். பகவானுடைய அனுகிரகம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. எல்லாத்தையும் அவர் செஞ்சிடுறார். கடைசியில கிரெடிட்டை மட்டும் நமக்கு கொடுத்துடுறார். அதே மாதிரி அர்ஜுன் கிட்டையும் சொல்றான், எல்லாத்தையும் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அர்ஜுனா. போர்ல யார் வின் பண்றது அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டேன். யார் இறக்க போறது, யாரு உயிரோட இருக்க போறது அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீ வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றார். அத்ருஷ்டபூர்வம் ஹிருதி சோஸ்மித்ருஷ்ட்வா अदृष्टपूर्वं हृषितो स्मित दृष्ट्वा பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே भयेन च प्रव्यथितं मनो मे தத்யேவ மே தர்ஷய தேவரூபம் तत्येव मे दर्शय देवरूपम् பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. प्रसीद देवेश जगन्निवास. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழப்பமடைகிறது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட வேண்டுறார். இவர் வந்து பகவானை வந்து முதல்ல புகழ்ந்து பேசுறார். அதுக்கடுத்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்றார். அதுக்கடுத்து பகவான் கிட்ட தன்னை மன்னிக்கும்படி மன்றாடுறார். அதுக்கடுத்து பகவான் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றார், நீங்க வந்து உங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் எனக்கு இந்த ரூபத்தை பாக்குறதுக்கு பயமா இருக்குது கிருஷ்ணா. அதனால உங்க ரூபத்தை மாற்றி எனக்கு உங்களுடைய ரூபத்தை மாற்றி காண்பீங்க. எனக்கு கருணையை காட்டுங்க, என் மேல இந்த ரூபத்தை நீங்க மறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேக்குறார். இப்போ
பகவான் கிட்ட அர்ஜுனன் பகவானுடைய சதுர்புஜங்கள் இருக்கக்கூடிய அந்த நாராயண ரூபத்தை காண்பிக்கும்படி அர்ஜுனன் வந்து வேண்டுறார். ஏன்னா இப்ப விஸ்வரூபத்தை பார்த்துட்டார். உண்மையா நித்தியம் இந்த விஸ்வரூப தர்சனம் அப்படின்றது நித்தியம் இல்லாதது, இந்த ஜட உலகம் சார்ந்ததுதான் இந்த விஸ்வரூபம். இது எப்பயுமே ஜட உலகத்துல மட்டும்தான் இது இருக்கும், ஆன்மீக உலகத்துல இந்த விஸ்வரூபம் இருக்காது. இப்போ இந்த விஸ்வரூப தர்சனம் அப்படின்றது டெம்பரவரியான ஒண்ணு. ஆனா ஆன்மீக லோகத்துல பகவான் நாராயணனா வீற்றி இருக்கார். அப்போ அந்த சதுர்புஜங்கள் கொண்ட அந்த நாராயண ரூபத்தை காண்பிக்கும்படி அர்ஜுனன் வந்து பகவானை வேண்டுறார். கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்த்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இருப்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். அதுக்கடுத்து அந்த சதுர்புஜங்கள் காண்பிச்சதுக்கு அப்புறம் பகவான் மீண்டும் சாதாரண கிருஷ்ணர் உடைய ரூபத்துக்கு வர்றார். அந்த கிருஷ்ண ரூபத்தை, அழகான இந்த சியாம சுந்தர ரூபத்தை அர்ஜுனன் பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய மனம் வந்து சாந்தி அடையுது. பகவான் கிட்ட வந்து வேண்டார், உன்னுடைய இந்த ரூபம் தான் எனக்கு மனசுக்கு வந்து நிம்மதி அளிக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பக்தர்கள் பாத்தீங்கன்னா பகவானுடைய பக்தர்கள் எப்பயுமேவும் இந்த சியாம சுந்தர ரூபத்தை பாக்குறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க, அதுலதான் மனம் மயங்குவாங்க. முதல்ல அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காண்பிச்சார், அதுக்கடுத்து சதுர்பூஜத்தை காண்பிச்சார், சதுர்பூஜ நாராயணனுடைய ரூபத்தை காண்பிக்கிறார், அதுக்கடுத்து த்விபுஜ 2 கரங்கள் கொண்ட அந்த சியாம சுந்தர ரூபத்தை காண்பிக்கிறார். பக்தர்கள் அந்த சியாமசுந்தர ரூபத்துலதான் மனமயங்கி இருக்காங்க. ஓ, யார் இந்த சியாமசுந்தர ரூபாவுக்கு, பகவானுடைய இந்த அற்புதமான ரூபத்துக்கு மனம் மயங்கி பக்தி சேவையில ஈடுபடுறாங்களோ அவங்க உன்னதமான பக்தர்களா கருதப்படுறாங்க. பக்தியாத்வ அனன்ய சக்ய அகம் ஏவம் விதோர்ஜுன. பக்தியாத்வ அனன்யயா சக்ய அகம் ஏவம் விதோர்ஜுன. ஞாத்தும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. ஞானம் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபக. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க. எனது அன்பு அர்ஜுனா, உன்முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். ஓ, தேங்க்யூ மாதாஜி. ஓ, யாரு வந்து பகவானுடைய அந்த கலப்படமற்ற பக்தி தொண்டுல ஈடுபடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பகவானுடைய இந்த சியாம சுந்தர ரூபத்தை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். இந்த பகவானுடைய அழகான ரூபத்தை ரசிக்கவும் முடியும், அவங்களாலதான் பகவான சென்றடையவும் முடியும் அப்படின்றத பகவான் சொல்றார். மத்கர்ம க்ருன் மத்பரமோ மத்பக்த. மத்கர்ம க்ருன் மத்பரமோ மத்பக்த. சங்கவர்ஜிதஹ நிர்வைர சர்வபூதேஷு யஸ மாம் ஏதி பாண்டவ. நிர்வைர சர்வபூதேஷு யஸ மாம் ஏதி பாண்டவ. டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க. எனது அன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ, பலநோக்கு செயல்கள் மற்றும் மனக்கற்பனைகளின் களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளானோ, எனக்காக செயல்படுகிறானோ, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிர்களிடத்திலும் நண்பனாக உள்ளானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகிறான். தேங்க்யூ மாதாஜி. பகவான் சொல்றார், தூய பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கிறவங்களாலதான் பகவான சென்றடைய முடியும். கர்மிகளாலோ இல்ல ஞானிகளாலோ இல்ல ரிஷிகளாலோ வந்து பகவான சென்றடைய முடியாது. கர்மிகள் வந்து தங்களுடைய புலனிச்சைக்காக செயல்படக்கூடியவர்கள். அந்த கர்ம யோகிகளும் கூட பகவானை சென்றடைய முடியாது. ஏன்னா கர்ம யோகிகள் அவங்க பலன்ல பற்றுதல் இல்லாம செய்யறாங்களே தவிர்த்து அந்த பலன் மீது பற்றி இருக்கும். அப்போ அவங்க செஞ்ச அந்த புண்ணிய கர்மத்தின் காரணத்தால
ஸ்வர்கலோகத்துக்கு போவாங்க. அங்க போய் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு தான் வருவாங்க. ஞானிகள் பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்பெகுலேஷன் தான் பண்ணுவாங்க. இறைவனை பத்தி நிறைய ஆஹ், பகவான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானத்தின் மூலமா அவங்க ஏதோ ஒன்று உணர்ந்து இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களாலையும் பகவானை ரீச் பண்ண முடியாது. யார் வந்து எல்லாத்தையும் பகவானுக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்யறாங்களோ, பகவானையே இலக்கா வச்சு எல்லாரும் செய்யறாங்களோ, எல்லாரையும் தன்னுடைய நண்பனா கருதுறாங்களோ, எந்த உயிரினத்தின் மேலயும் போட்டி பொறாமை எதுவும் இல்லாம எல்லாருமே சமம், எதிரியா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி எல்லா உயிரினங்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கருதுறானோ அவன் கண்டிப்பா இறைவனுடைய லோகத்தை அடைவான். அர்ஜுன உவாச்ச अर्जुन उवाच ஸ்தானே ரிஷிகேச தவ பிரகீர்த்தயா ताने ऋषिकेश तव प्रकीर्तया ஜகத் பிரஹுஷ்யத் யனுரஜ்யதே ச जगत् प्रहृष्यत् यनुरज्यते च ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ. सर्वे नमस्यन्ति च चित्तसङ्गाः டிரான்ஸ்லேஷன் ரீட் பண்ணுங்க. அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பகவானுடைய இந்த ரூபத்தை, இந்த விஸ்வரூப தர்சனத்தை பார்த்த உடனேவும் ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருமே பகவானுக்கு அவங்களுடைய நமஸ்காரத்தை புரியுறாங்க. அசுரர்கள் வந்து இத பார்த்து அச்சமுற்று பகவானுடைய இந்த கொடூர ரூபத்தை பார்த்து அச்சமுற்று அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து அர்ஜுனனால பார்க்க முடியுது. இப்போ இதுதான் விஸ்வரூப தர்சனத்துக்கான பகுதி மாதாஜி. இதுல பகவான் விஸ்வரூப தர்சனத்தை டீட்டெயிலா அர்ஜுனனுக்கு காண்பிக்கிறார். இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு ரூபத்தை பகவான் வந்து அர்ஜுனனுக்கு காண்பிச்சிருக்கார். இதுல ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்காங்க மாதாஜி?